ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது தண்ணீர் தேசம் இரண்டாம் பாகம். போன பகுதியில் மீனவர்கள் இரண்டாம் முறை மீன் பிடிக்க ஆரம்பிக்கும் போது படகு பழுதாகிட்டதா பார்த்தோம். இதை கேட்ட தமிழ் ரோஜா, ஐயையோ படகு பழுதா, ஓடுமா ஓடாதா, கரையோடு சேருமா இல்லை கடலோடு மூழ்குமா? அப்போதே சொன்னேன், உதவாது இந்த உயிர் விளையாட்டு என்றேன். அனுபவம் அனுபவம் என்றீர்கள். கடைசியில் வாழ்வா சாவா என்ற அனுபவத்திற்கல்லவா வரவழைத்து விட்டீர்கள். அமைதி அமைதி, அவசரப்படாதே. குடியும் மூழ்கிவிடாது, படகும் மூழ்கிவிடாது, கொஞ்சம் பொறு. அவளை அமைதிப்படுத்தியவன் நின்ற படகின் மேல நில்லாம ஓடிக்கொண்டிருந்த பாண்டிய நிறுத்தி, படகில் என்ன பழுது அப்படின்னு கேக்குறான். எந்திரத்திற்கு எண்ணெய் வரத்து நின்று விட்டது. எந்திரத்திற்கு வரும் எண்ணெய்க்கு அழுத்தம் கொடுத்தனுப்பும் டைமிங் பிளேட் உடைந்து விட்டது. நல்ல வேலை, மாற்றுத்தகடு இருக்கிறது. மாற்ற தெரிந்த பரதனும் இருக்கிறான், மாற்றிவிடலாம். எவ்வளவு நேரமாகும்? 2 மணி ஆகலாம். 2 மணி நேரமா அல்லது இரவு 2 மணியா? தமிழ் ரோஜா தடுத்து கேக்குறான். பயம் வேண்டாம் தாயே, 2 மணி நேரம் தான். அவன் போயிடுறான். மீண்டும் தமிழ் ரோஜா விட்ட இடத்துல இருந்து புலம்ப ஆரம்பிக்கிறா. முடியாது, இதை பழுது பார்க்க முடியாது, விடியாது. இதோ வந்து கொண்டிருக்கும் இரவு விடியாது. இந்த படகு கரை சேர்வது இருக்கட்டும், நம் உயிர் போன உடலாவது கரை சேருமா? சொல்லுங்கள் கலைவண்ணன், சொல்லுங்கள். 2 கைகளாலும் அவன் மார்புல மாறி மாறி குத்தி அவன் உணர்ச்சி காட்டாததுனால தான் முகத்தையும் அவன் மார்புல முட்டி முட்டி அழுகிறா. அவன் அவளை தீண்டாம பேசுறான். இதோ பார், இது மிகை. வாழ்வை கற்பனை செய், சாவை கற்பனை செய்யாதே. படகு பழுதானதொரு சின்னஞ்சிறு செய்தி. உடனே இதுதான் வாழ்வின் கடைசி இரவென்று கருகி போகாதே. இன்பத்தை 2ஆய்ப்பார், துன்பத்தை பாதியாய்ப்பார். 23 ஆண்டுகள் அவள் சந்திக்காத ஓர் இரவு அவளை சந்திக்க வந்த போது அவள் மெய்யாகவே மிரண்டு போறா. படம் எடுத்து சீரும் பாம்பா ஓசையோடு வீசும் வாடை காற்று, விசைப்படகுல வெளிச்சம் கடற்பரப்பை தவிர சுற்றி கருப்பு சுவர் எழுப்பின இரவு, வானத்துல அணைந்து அணைந்து எச்சரிக்கும் நட்சத்திரங்கள், நிலாவை பெற்றெடுப்பதற்கு பிரசவ வழியில் சிவந்து கொண்டிருக்கும் கிழக்கு, அலைகளின் தழுக் தழுக் ஓசைகளில் தழும்பி ஆடும் படகு. இவையெல்லாம் அவள் அச்சத்தை மெல்ல மெல்ல அதிகரிக்குது. அழுது அழுது கண்கள் சிவந்தும் கண்ணீர் உறைந்தும் போனவள், இன்னும் எவ்வளவு நேரம் அப்படின்னு குழந்தையா கேக்குறா. இன்னும் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம். அந்த நேரத்துல அந்த படகுல ஒரே ஒரு ஆறுதல், சலீமின் சமையல் வாசனை தான். வாந்தி கொண்ட தமிழ் ரோஜா பகல் முழுவதும் தேநீர் தவிர எதையும் அருந்தல. அவளோடு அவள் பட்டினியையும் பங்கிட்டு கொண்டவனோ அதுவரை எதுவும் அருந்தல. சாப்பிடுங்கள், எங்களுக்கே பசிக்கிறதே, உங்களுக்கு பசிக்காதா? சோற்றின் 3/4 பாகத்தை மீன் குழம்புல மூழ்கடித்து தட்டேந்தி நிக்கிறான் சலீம். ஆனா அதில் மீன் துண்டு கிடக்க கண்டு உயிருள்ள பாம்பை கண்டது போல தன்னை பின்னுக்கு இழுத்து கொள்றா தமிழ் ரோஜா. மன்னித்து விடுங்கள் சலீம், தமிழ் சைவம் அப்படிங்கிறான் கலைவண்ணன். அப்படியானால் மீன் அசைவமா அப்படிங்கிறான் சலீம். தயவு செய்து போய்விடுங்கள், என்னால் தாங்க முடியவில்லை. முகத்தையும் மூக்கையும் மூடிக்கொள்றா தமிழ் ரோஜா. வெறும் சோறு, வெறும் ரசம் தர முடியுமா தமிழுக்கு? இப்போதே தருகிறேன் என்ற சலீம் ஒரு தட்டை கலைவண்ணன் கையில தர்றான். மறுத்தட்டை ஏந்தி கொள்றான். ததும்பும் படகுல தடுமாறாம ஓடுறான். சோற்றில் ரசம் ஊற்றி சுட சுட கொண்டு வர்றான். தமிழுக்கு பசிக்குது. தட்டை வாங்கி கொள்றா. உடனே சாப்பிடாம உற்று உற்று பார்க்கிறா. தட்டிலிருந்து பிசுக்கு அவளை புசிக்க விடல. தூக்கம் வந்தா தலையணை தேவையில்லை, பசி வந்தால் சுத்தம் தேவையில்லை. அவ பிசுக்க மறக்கிறா, பிசைறா. ரசமே சோறாய், சோரே ரசமாய் மாறோ ரசவாதம் நிகழுது. ஒரு வாய் அள்ளி சாப்பிடுறா. மென்ற சோற்றை விழுங்க விடாம உள்ளே ஏதோ உறுத்துது. சமையலறையில் பாண்டி சலீம திட்டிக் கொண்டிருக்கான். மீன் கரண்டியை ரசத்தில் போடாமல் உனக்கு பரிமாறவே தெரியாதா? அவ்வளவுதான். தமிழ் ரோஜா தான் குடலை தவிர எல்லாவற்றையும் மொத்தமாய் தட்டை வீசி எறியறா. அது வங்காள விரிகுடாவில் விழுகுது. தயவு செய்து என்னையும் இந்த கடலில் எரிந்து விடுங்கள். அவள் சத்தத்துல அப்போதுதான் தொங்க போன கடல் துடித்து எழுது. சரியாகிவிட்டது. டைமிங் பிளேட் பழுது பார்த்தாகிவிட்டது. அவிழ்ந்த லுங்கி தெரியாமல் ஆடி குதித்து கத்ரான் சலீம். படகுக்குள் அதுவரைக்கும் கோமாவில கிடந்த சந்தோஷம் அங்குலம் அங்குலமா அசைய தொடங்குது. கருத்த முகங்கள்ல மகிழ்ச்சி நுரைக்குது. அந்த தடித்த இரவுக்கும் வாடை காற்றுக்கும் அந்த செய்தி மட்டுமே ஆறுதல். மாலையின்றி மேலமின்றி பரதனுக்கு பாராட்டு விழா. கலைவண்ணன் ஓடிப்போய் அவன் கை குலுக்குறான். அதுல எண்ணெய் பிசுக்கில் ஊறிய அழுக்கு. அதனால் என்ன? உழைக்காதவன் கையில் தங்கமும் அழுக்கு, உழைப்பவன் கையில் அழுக்கும் தங்கம். நாங்கள் படித்தவர்கள்தான், ஆனால் பழுது பார்க்க பயன்படவில்லை எங்கள் படிப்பு. நீங்கள் படிக்காதவர்கள்தான், ஆனால் பழுது பார்த்து கொடுத்தது உங்கள் பயிற்சி. நன்றி பரதன், நன்றி. தான் அழுக்கு கையை இழுத்து கொண்டு பரதன் சிரிக்கிறான். பிரசவத்துல முதல்ல தலை நீட்டும் குழந்தைய போல துண்டு முகம் காட்டுது தூரத்து நிலா. சரி சரி, கரைக்கு திருப்புங்கள் படகை. வாடைக்காற்று வாட்டுகிறது, தங்கை தாங்காது. மீன் விழாவிட்டால் பரவாயில்லை, இவர்களை கரை சேர்த்து திரும்பி வருவோம். பாண்டியன் கரகரப்பான ஆணை கேட்டு சுறுசுறுப்பான படகு நங்கூரம் களைய தயாராகுது. கலைவண்ணன் முகத்துல கவலை கப்புது. பாண்டி, மீன் விழுந்திருக்குமா? விழுந்திருக்காது. ஏன்? படகுதான் நின்று விட்டதே, வலை பயணப்படவில்லையே. கண்களை கடலுக்கும் காதுகளை அவர்கள் பேச்சுக்கும் கடன் கொடுத்திருக்கா தமிழ் ரோஜா. தலை தாழ்த்தி பேசுறான் கலை.
மன்னிக்க வேண்டும், எங்களால் உங்களுக்கு இன்னல், உங்கள் படகில் துன்பம் ஜோடியாய் குதித்துவிட்டது. பரவாயில்லை பேனாக்காரரே, திரும்பி வந்து மீன் பிடித்துக் கொள்கிறோம். இருவரும் மௌனமாகறாங்க. வாடை காற்று மட்டும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டிருக்கு. மீன் விழ வேண்டுமென்றால் இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டும்? எதிர்பாராத குரல் கேட்டு இருவரும் திரும்புறாங்க. கேட்டவள் தமிழ் ரோஜா. இது உண்மைதானா என்று கண்களை உருட்டி உருட்டி பார்த்த பாண்டி, இன்னும் 5-6 கிலோமீட்டர் போக வேண்டி இருக்கும் அப்படிங்கிறான். போகலாம், இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், மீன் பிடித்து கொண்டே போகலாம், படகை முன்னோக்கி செலுத்துங்கள். நிஜந்தானா இது? நிலை குத்தி நிற்கிறான் கலைவண்ணன். பேசுவது தமிழா இல்லை பெருங்கனவின் குரலா? பகலெல்லாம் உணவு கொள்ளாமல் வண்ணம் உதிர்ந்து கிடக்கும் என் வசீகர சித்திரம் தோழர்களின் வயிறு வாடக்கூடாதென்று வாய் திறந்து பேசியதா? மற்றவர் நலனுக்காக தன் துயர் பொறுக்கும் தன்னல மறுப்பு இருக்கும் வரைக்கும் காற்றும் மழையும் பூமியில் இருக்கும், கடல்கள் தங்கள் கரை தாண்டாதிருக்கும். தாம் மௌன விரதத்தை சத்தமிட்டு முடித்து கொண்ட விசைப்படகு ஒரு போர் கோபத்தோடு புறப்படுது. கிழக்கை கிளம்பிய நிலாவை தொட்டுவிட தன் நீண்ட மூக்க நீட்டுது. உற்சாகம்தான், படகு முழுக்க ஒரு பரவசம்தான். மீன் குழம்பு சாப்பிடுவதே அவர்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி தான். கொஞ்ச நேரம் தட்டாராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் இசக்கி சலித்து கொள்றான். என்ன சலீம், மீனின் நடுத்தண்டம் பாண்டிக்கு, வால் பரதனுக்கு, தலை மட்டும் எனக்கா? சாப்பிடுங்கள், அதில்தான் மூளை இருக்கிறது. மீன் தலை சாப்பிட்டால் மூளை வளரும். அப்படியா? நீ பிறந்ததிலிருந்து மீன் தலையே சாப்பிட்டதில்லையா? பொசுக்கென்று எல்லோரும் சிரித்ததுல புரை ஏறிடுது. சத்தம் கேட்டு ஓடி வந்த தமிழ் ரோஜா தண்ணீர் ஊற்றி கொடுக்கிறான். கலைவண்ணன் அவர்கள் தலை தட்டி தட்டி சிரித்து புரையேற்றிய சிரமம் குறைக்கிறான். ஏதோ ஒரு கூச்சம், ஏதோ ஒரு நிகழ்ச்சி. அவர்கள் பின்வாங்குறாங்க. படித்தவர்கள் தங்களை உபசரிக்கிறார்களே என்ற பாமர பதங்கள். நெளிந்து கொண்டே பரதன் கேட்கிறான், நீங்கள் சாப்பிடவில்லையா? சாப்பிடுவோம், இன்று எங்களுக்கு நிலாச்சோறு அப்படின்னு சொன்னவன் தமிழ் ரோஜாவை அழைத்து கொண்டு படகன் விளிம்புக்கு போய் உட்கார்றான். வானத்தில் நிலா, வயிற்றில் பசி. என்னவோ நிலாச்சோறு என்கிறீர்களே? சைவ பெண்ணே, இன்று உனக்கு நிலாவே சோறு, நிலாவை தின்றுவிடு. நிலா சைவமா? நிச்சயமாய் சைவம் தான். எப்படி? அங்குதான் உயிர்கள் இல்லையே. பௌர்ணமி பார்த்தால் கடல் பொங்குகிறதே, அது ஏன்? பிரிந்து போன மகளை பார்த்தால் பெற்ற தாய் பொங்க மாட்டாளா? யார் மகள், யார் தாய்? கடல் தாய், நிலா மகள். எனக்கு இந்த காதுக்கு பூ வைக்கும் கவிதைகள் பிடிப்பதில்லை. நான் சொல்வது கவிதை அல்ல, விஞ்ஞானம். பூமியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட துண்டுதான் நிலா என்று ஒரு விஞ்ஞான முடிவு உண்டு. எப்படி? பூமி தோன்றி அதன் எரிமலை குழம்புகள் ஆறத் தொடங்கிய அந்த ஆதி நாளில் சூரிய ஏற்றவற்றத்தால் 500 ஆண்டுகள் வளர்ந்த ஒரு பேரலை பூமியிலிருந்து பீந்து விண்வெளியில் வீசப்பட்டது. சில பௌதிக விதிகளுக்குட்பட்டு தூக்கி எறியப்பட்ட துண்டு ஒரு சொந்த பாதை போட்டு சுற்ற ஆரம்பித்தது. அதுதான் நிலா. ஆச்சரியம். ஆனால் ஆதாரம்? இன்னும் பசிபிக் கடலில் அந்த பள்ளம் இருக்கிறது. அந்த பள்ளத்தில் இருக்கும் பசால்ட் என்னும் எரிமலை குழம்பு பாறையும் நிலா பாறையும் ஒரே ஜாதி என்ற உண்மை உணர்த்தப்பட்டிருக்கிறது. நிலாவை இன்று கொடுத்த பசிபிக் சமுத்திரத்தின் கர்ப்பப்பை இப்போதும் காலியாய் இருக்கிறது. அவ்வளவு பெரிய பள்ளமா? பள்ளம், பெரும் பள்ளம். எவரெஸ்டை வெட்டி உள்ளே போட்டாலும் இன்னும் மிச்சம் இருக்கும். கடலுக்குள் ஏன் மலையை வெட்டி போட வேண்டும்? கடலுக்குள் ஏற்கனவே மலைகள் இல்லையா? இருக்கின்றன. அடையாளங்கள்? தீவுகள். தீவுகளுக்கும் மலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? கடலுக்குள் மூழ்கிய மலைகளின் மூழ்காத உச்சிகளே தீவுகள். அப்படியா? அப்படித்தான். மத்திய பசிபிக்கின் குறுக்கே 2000 மைல் நீளமுள்ள மலை முகட்டின் கடல் கொள்ள முடியாத சிகரங்களே ஹவாய் தீவுகள். இந்து மகா சமுத்திரத்தில் இந்தியாவிலிருந்து அண்டார்டிகா வரை ஒரு மலைத்தொடர் போகிறது. அந்த மலைத்தொடரில் மூழ்காத உச்சிகளே மடகாஸ்கர், இலங்கை, மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள். அவள் 2 கண்களிலும் ஆச்சரிய நிலாக்கள் அடிக்குது. உள்ளிருந்து ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. ஒவ்வொரு வரியையும் வெவ்வேறு சுதியில சமையலறையிலிருந்து சலீம் பாடுறான். மீன்களுக்கு மட்டும் காது கேட்குமானால் அவன் அறுப்பதற்கு முன்பே மறித்திருக்கும். சலீம் தானே பாடுவது அப்படிங்கிறா தமிழ். கழுத்தளவு நீரில் நிற்பவனுக்கே சங்கீதம் வருமென்றால் கடல் நீரில் நிற்பவனுக்கு சங்கீதம் வராதா? அவன் விதித்ததே சுதி, அவன் வகுத்ததே மெட்டு. ஆனால் இப்போது அவனது சந்தோஷத்தின் உயரத்தை எந்த சங்கீத வித்வானும் தொட்டுவிட முடியாது. சமையல் கட்டுல ஒரு சுண்டலி வந்து மாட்டிக்கொள்ளுது. மிளகாய்த்தோல் கடுகு புட்டிகளுக்கு பின்னே இடுக்குகள்ல வளைந்து வளைந்தோடி அது வாழ் காட்டுது. சலீம் அந்த சுண்டலிய விரட்டியும் மிரட்டியும் பார்க்கிறான். ஆனா அது எளிமொழி பேசிக்கொண்டு அங்கேயே சுற்றி சுற்றி வருது. ஏய், எங்களுக்கு தெரியாமல் எங்கள் படகில் ஏறிக்கொண்டு வக்கனை வேறு காட்டுகிறாயா? ஓடிப்போ ஓடிப்போ என்று அவன் செல்லமா விரட்ட அது அவன் தலைமேல ஒரு எட்டு வைத்து தாவி அவன் பார்வை தொட முடியாத இடத்துல போய் பதுங்கிக் கொள்ளுது. நான் சுறா மீனுக்கே பயப்படாதவன், சொண்டலிக்கா பயப்பட போகிறேன் என்ற தான் வீரத்தை தனிமையில பிரகடனம் செய்து கொண்டான் சலீம். நிலா வெளிச்சத்துல கடல் குளிக்கும் அந்த வெள்ளை இரவுல அலைகளின் மேலே துள்ளி துள்ளி விளையாடுது ஜெல்லி மீன்கள். சில நேரங்கள்ல அலை எது மீன் எது என்ற வித்தியாசம் விளங்கி கொள்ள வெளிச்சம் போதல. கலைவண்ணன் மடியில கிடந்து கொண்டே அந்த மங்கலான காட்சிகள்ல மனது கரைந்து கொண்டிருக்கா தமிழ் ரோஜா. கடல் நோய் கொண்ட கண்மணி
கடல் உனக்கு பிடித்து விட்டதா? இன்னும் கொஞ்சம் கடல் விஞ்ஞானம் சொன்னால் காது கொடுப்பாயா? வேண்டாம், எனக்கு இந்த இரவு போதும். கடல் அலைகளை கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கும் கிரணங்கள் போதும். தண்ணீரிடம் சுதந்திரம் கேட்கும் ஜெல்லி மீன்களின் துள்ளல் போதும். சலீம் வந்து தனிமையை களைக்கிறான். கையில 2 தட்டுகள் ஏந்தி வர்றான். இதோ சுத்தமான பாத்திரத்தில் வடித்த சோறு, சாப்பிடுங்கள். நீங்கள் பட்டினி கிடந்தால் எங்களுக்கு செரிக்காது. அவன் நீட்டியது பள்ளமும் குழியும் நிறைந்த தட்டுதான். ஆனா ஒவ்வொரு பள்ளத்தையும் அவன் தான் பாசத்தால நிரப்பி இருந்தான். தட்டாமல் வாங்குறாங்க தட்ட. அவள் முதல்ல பிசைறா. பசி இப்போது சுத்தம் பார்க்கல. உருட்டி உருட்டி ஒரு வாய் சாப்பிடுறா. வென்றால் ருசி தெரிந்து விடுமோ என்று மெல்லாம விழுங்குறா. அவள் உண்ணும் அழகு பார்த்து அவன் உண்ண தொடங்கிய போது விரைந்து சென்ற விசைப்படகு நிலை கொள்ளாம ஆடி நின்றுடுது. என்ன, ஏன் இந்த நிறுத்தம்? ஒருவேளை கரைக்கு திரும்ப சொல்லி கட்டளையா? அங்கே நிலவிய ஒரு நீளமான குழப்பத்துக்கு பிறகு பதட்டத்தோடு வந்து பாண்டி ஒரு செய்தி சொல்றான். செய்தியா அது? மேலே மேகம் இல்லை, மின்னலும் மழையும் இல்லை. ஆனால் இடி மட்டும் காதில் வந்து இறங்கியது. படகின் எந்திரம் பழுது, இனி ஓடாது. சிறு பழுதல்ல, பெரும் பழுது. இறுகிவிட்டது எந்திரம். வெடித்துவிட்டன எண்ணெய் குழாய்கள். 0 முதல் 7 வரை எண் கொண்ட எண்ணெய் மானியில் அந்த எண்ணெய் முள் 5 வரை ஆடும். அந்த முள் செத்து 0ல் விழுந்து விட்டது. இது படகுக்கு மாரடைப்பு. இனி ஒன்றும் செய்ய முடியாது. அதுவரையில அந்த விசைப்படகுல விரிந்திருந்த சந்தோஷத்தின் சிறகு தொட்டாச்சினுங்கி இலைய போல மொத்தமா முடித்து கொள்ளுது. மென்ற உணவை விழுங்கியும் விழுங்காமலும் கலைவண்ணன் கேக்குறான். பழுது பார்க்க முடியுமா, முடியாதா? பாண்டி ஓடிக்கொண்டே சொல்றான். இல்லை, அது நம் கையை விட்டு போய்விட்டது. போன மாதமே இந்த படகை எடுக்க வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். நாங்கள் கேட்கவில்லை. படகு பழையது. ஓடாதா? படகு இனிமேல் ஓடாதா? தவணை முறையில தாக்கிய அதிர்ச்சியில தட்டோடு தட்டு தடுமாறி தமிழ் ரோஜா மூர்ச்சையாகிறா. இதோட இந்த பகுதி முடியுது. தொடர்ந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.